ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலும் மிகுந்த இரக்கத்தினாலும் இன்னொரு புதிய சத்தியத்தை நாம் கேட்க இருக்கிறோம். ஜெபத்தோட காத்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நல் நாமம் மீண்டும் ஒரு விசை மகிமைப்படுவதாக. இந்த தெய்வீக ஆராதனையின் வேளையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். பரலோகத்தின் ஆண்டவர் இந்த வாரத்தில், இந்த இறுதி நாளில் தேவ சமூகத்திலே அமரும்படியாய், நாம் ஆலோசனையை பெறும்படியாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பாக்கியங்களுக்காக தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தியை நம்ம படிக்க போகிறோங்க. செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, யௌவன ஜனம். யௌவன ஜனம், இந்த தலைப்பின் கீழாக தான் இன்றைய நாள் செய்தியை நம்ம படிக்க போகிறோம். கடந்த வருடம் அக்டோபர் 22ஆம் தேதி என்னுடைய வீட்டில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன ஜெபம் அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 22ஆம் தேதி வரும்பொழுதெல்லாம் என் உள்ளத்துக்குள்ளே 2 கேள்வி எழும்பிடும். அந்த 2 கேள்வி என்ன அப்படின்னா, ஆண்டவரே, நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறீங்க, இதோ இத்தனை வருடங்கள் கடந்து வந்துடுச்சு, இந்த வருடத்தோடு ஊழியத்தை முடிச்சிருவீங்களா? இன்னொரு கேள்வி எழும்பும், ஆண்டவரே, எதுவரைக்கும் நீர் பரிந்து பேசி கொண்டிருப்பீர் எங்களுக்காக? இந்த கேள்விகள் கடந்த வருடத்தில் என் உள்ளத்துக்குள்ளாக எழும்பின பொழுது, அந்த அக்டோபர் 22 அன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து, அப்பா, இதை குறித்த சத்தியம் ஏதாவது இருக்குதா, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்த பொழுது ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாருங்க. அதை படித்த வேளையில் ஆண்டவருடைய வருகையை துரிதப்படுத்துவதற்கு காரணமாக இருக்க வேண்டியன்னா, ஆண்டவருடைய வருகை எவ்வளவு தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை அங்கே தாங்க படிக்க முடிஞ்சு. ஸோ என்னோடு பேசின தேவன் எனக்கு ஒரு மன உணர்த்துதலை கொடுத்தாரு. ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 22 வரும்பொழுதெல்லாம் என் உள்ளத்தில் நினைக்கிற ஒரு காரியம், அப்பா, இந்த வருடம் முடிவா, இந்த வருடத்தோடு முடிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை அடியனுடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே எழும்பிக் கொண்டிருக்கிற ஒரு கேள்வியாகவே இருந்ததுங்க. இந்த சத்தியத்தை படித்து கொள்ளும் பொழுது தான் எனக்கு தெளிவாக ஒரு பார்வை கிடச்சிச்சு. ஆண்டவர் கிருபையின் காலத்தை பரிந்து பேசுகிற வேலையை எப்பொழுது முடிப்பாங்க அப்படின்றத அப்போ தான் என்னால் புரிஞ்சிக்கவே முடிந்தது. ஸோ அந்த சத்தியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய், ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படியாய் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. எங்கள் அன்பு தெய்வமே, நிர்விசாரமான வாழ்க்கையை வாழ்ந்து நித்தியத்தை சுதந்திரிப்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக இந்த பூமியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எங்கள் நித்திய பிதாவே, உம்முடைய திருக்குமாரனை எங்களுக்காக அனுப்பி, ஆண்டவரே, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு துளியும் தகுதியும் திறமையும் இல்லாதவர்களாக இருந்தபோது கூட உம்முடைய திருக்குமாரனாலே எங்களை தகுதிப்படுத்தின தயவுகளுக்காக நன்றி அப்பா. தெய்வமே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் சொன்ன வார்த்தைப்பா, இதோ அவைகள் உமக்கு சாட்சி பகரும் அப்படின்னு சொன்னீங்களே அப்பா, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, எங்களோடு பேசுவீங்களா? நாங்கள் வேதத்தை படிக்க போகிறோம், சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை, இருதய கண்களை திறந்தருளுங்க. ஒருவேளை எதிராளியானவன் இந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளாதபடி எங்கள் சிந்தைகளிலே உலக பிரகாரமான எத்தனையோ ஓட்டங்களை அவன் ஓட விட்டு கொண்டிருந்தாலும், கட்டுப்படுத்துகிற ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தைகளை கட்டுப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த இடையூறுகளும் எந்த தடைகளும் இல்லாதபடி பரிசுத்த தேவன் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும். கிருபையும் இரக்கமும் தயவு நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பரமபிதாவே, ஆமேன். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல், நீண்ட நாட்களாக என் இருதயத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கேள்விக்கான விடை தாங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வசனம். வேதாகமத்தில் ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது தீர்க்க தரிசனமான வாக்கு தத்தம் வசனம் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? நான் வாசிக்கிறேன், நீங்கள் உங்கள் வேதாகமத்தை பாருங்களேன். ஆதியாகமம் 3:15, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்,
அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஒரு கேள்விங்க, இந்த தீர்க்க தரிசன வசனமானது நிறைவேறிடுச்சா, நிறைவேற போகிறதா, அல்லது நிறைவேறி கொண்டிருக்கிறதா? ஆப்ஷன் ஏ நிறைவேறிடுச்சு, ஆப்ஷன் பி நிறைவேறி கொண்டே இருக்கிறது, ஆப்ஷன் சி நிறைவேற போகிறது. எந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க? நிறைவேறின தீர்க்க தரிசனமா, நிறைவேற போகிற தீர்க்க தரிசனமா, நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனமா? என்னங்க நினைக்கிறீங்க? நானும் வேதத்தை வாசிக்கும் பொழுது இதுதான் நிறைவேறிடுச்சே, கிறிஸ்து சாத்தான சிலுவையில் அவன் தலையை நசுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோமே, இது நிறைவேறின தீர்க்க தரிசனம் தானே அப்படின்னு சொல்லி நானும் வேதாகமத்தை படிக்க ஆரம்பிச்சேங்க. வேதாகமத்தில் எப்பவுமே இரட்டை தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். சில உதாரணங்களை சொல்கிறேன் பாருங்களேன். இரட்டை தீர்க்க தரிசனங்கள் என்று வரும்பொழுது எசேக்கியேல் 28வது அதிகாரத்தை வாசிக்கிறோம். நீ தீரு ராஜாவை குறித்து உரைக்க வேண்டியதாவது அப்படின்னு சொல்லி யாரை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆண்டவர்? யாருங்க? சாத்தானை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார், லூசிஃபரை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறார். இதான் இரட்டை தீர்க்க தரிசனம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது யோவேல் எழுதின யோவேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகங்களை வாசிக்கும் பொழுது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி கடைசி நாட்களில் ஊற்றுவேன்னு சொன்னாருங்களே, அந்த தீர்க்க தரிசனம் ஏற்கனவே பெந்தகோஸ்தே நாளில் ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் நிறைவேறிச்சு. மீண்டும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுமா வராதா? நிறைவேறும். பின்மாறி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளாக வரும்பொழுது அந்த வசனம் மீண்டும் நிறைவேறக்கூடிய வேண்டியதாக இருக்கிறது. அதே போல தான் பாருங்க, இந்த ஆதியாகமம் 3:15 ஒரு இரட்டை தீர்க்க தரிசனம், நிறைவேறின தீர்க்க தரிசனம், நிறைவேற போகிற தீர்க்க தரிசனம். எப்படி இது நிறைவேற போகிற தீர்க்க தரிசனம் அப்படின்றது தாங்க எனக்கு மிகப்பெரிய கேள்வியாக அமைந்துச்சு. எப்போ எல்லாம் சந்தேகம் வருதோ அப்பெல்லாம் ஆண்டவர் விடுறதே கிடையாது. ஆண்டவரே நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க. ஏசாயா 34:16 என்ன சொல்லியிருக்கிறாங்க? கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், அதில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. அடுத்ததுங்க, அவர் வாயதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்ப ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது இரட்டை தீர்க்க தரிசனமா இருக்குது அப்படின்னா இந்த வசனத்தை விளக்குகிற இன்னொரு வசனம் வேதாகமத்தில் எங்கப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி தேட ஆராய ஆரம்பிச்சங்க. அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சது. ஏற்கனவே கிறிஸ்து சாத்தான தன் காலின் கீழ் போட்டு மிதிச்சாரு, மீண்டும் மிதிக்க போகிறார். யார் நிமித்தம் மிதிக்க போகிறார் அப்படின்றதான் நான் படித்த அந்த சத்தியத்தில் இருந்த மிகப்பெரிய ஆச்சரியம். அதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு என் வாழ்க்கையை நினைக்கும் பொழுது. ஸோ அது என்ன அப்படின்றத படிக்கலாங்களா? வாங்க. 110வது சங்கீதம், 110வது சங்கீதம், 110வது சங்கீதத்தில் வசனம் 1 வாசிக்க போகிறேன். ரொம்ப கவனமாக கவனிங்க, ரொம்ப மிக முக்கியமான பாடம். யாராவது தூங்குனாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க சீண்டி சொல்லிவிடுங்க, பாஸ்ட் கேள்வி கேட்பாருன்னு சொல்லிவிடுங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், சரிங்களா? ஓகே. 110வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். இங்க கர்த்தர்னு ஒருத்தர் சொல்றாங்க, எதிர என்ன சொல்றாங்க? கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. இங்க கர்த்தர் யாரு, ஆண்டவர் யாரு அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது அதை புரிந்து கொள்வதற்கு அடுத்த உள்ள வசனங்கள் தான் நமக்கு ஐ ஓப்பனரா இருக்குது, கண் திறக்கப்படக்கூடியதா இருக்கிறது. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாகி போடும் வரைக்கும். கர்த்தர்னு சொல்றாங்க, ஆண்டவர்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. கர்த்தர் ஆண்டவர் நோக்கி சொல்றாரு, உனக்கு ஒரு சத்துரு இருக்கிறான், அந்த சத்துருவை நான் என்ன செய்யறேன்? உனக்கு பாதபடியாக்கி போடுறேன். பாதபடியா ஆக்கி போடுகிற வரைக்கும் நீங்க எங்க உட்காருங்க? வலது பார்சத்தில் உட்காருங்க. எனக்கு இங்க கர்த்தர் யாரு, ஆண்டவர் யாருன்னு தெரியலைங்க. ஆனா யாரோ வலது பாசத்தில் உட்கார்ந்தாங்க அப்படின்ற வசனம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. வேதத்தை ஆராய ஆரம்பித்தேன். யார் வலது பார்சத்தில் உட்கார்ந்தவங்க அப்படின்னு ஆராயும் பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதமான வேத வசனத்தை கொடுத்தாரு பாருங்க. ரோமர் 8வது அதிகாரம் 34வது வசனம் வாங்கலேன். அந்த வலது பார்சத்தில் உட்கார்ந்தவர் யார் என்பதை ரோமர் 8:34 நமக்கு அழகா விளக்கி சொல்லுது. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது யார் அங்கே வலது பார்சத்தில் உட்கார்ந்தவர் அப்படின்றத நம்ம கொஞ்சம் படிச்சுக்கலாங்க. ரோமர் 8வது அதிகாரம் 34வது வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்தில்
இருக்கிறவர். பாருங்க, சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம், உனக்கு சத்துரு இருக்கிறான்பா, அந்த சத்துருவை உனக்கு பாதபடியாக்கி போட போறேன், அவனை பாதபடியா ஆக்கி போடுகிற வரைக்கும் நீ எங்க உட்காரு, என் வலது பார்சல உட்காரு அப்படின்னு சொன்னாரு. இப்ப வலது பார்சல உட்கார்ந்தவர் யாருன்னு பைபிள் சொல்லுது? கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து வலது பார்சல உட்கார்ந்தவர் அப்படின்னா அங்க கர்த்தர் ஆண்டவரை நோக்கி அப்படின்னு பார்த்தோமே, அந்த கர்த்தர் யாருங்க? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் தன் குமாரனை பார்த்து சொல்றாரு, உனக்கு ஒரு சத்துரு இருக்கிறான்பா, அந்த சத்துருவை நான் உனக்கு பாதபடியாக்கி போடணும், பாதபடியாக்கி போடுகிற வரைக்கும் என் வலது பார்சல உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வலது பார்சல உட்கார்ந்து ஆண்டவர் என்னங்க செய்ய போறாரு? இதுல ரெண்டு சம்பவத்தை புரிஞ்சுக்கணும். முதல் சம்பவம், சத்துரு ஒருத்தவன் இருக்கிறான், அவனை பாதபடியாக்கி போடணும், அவனை நசுக்கிற வேலையை தேவன் செய்ய போறாரு. ரெண்டாவது காரியம், நமக்கு ரொம்ப மிக முக்கியமான சத்தியத்தை சொல்றாரு, ஆண்டவர் எதுவரைக்கும் பரிந்து பேசுவார். எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, கிருபையின் காலம் முடிய போகுது, கிருபையின் காலம் முடிய போகுதுன்றாங்க பார்த்தீங்களா? அந்த கிருபையின் காலம் எப்பொழுது முடியும் என்பதையும் இந்த சத்தியம் தான் சொல்லி கொடுக்குது. ஒன்று, சத்துருவை பாதபடியாக்கி போடுகிற சம்பவம். இரண்டாவது, ஆண்டவர் எதுவரைக்கும் பரிந்து பேசுவார் என்ற சத்தியம். மூன்றாவது, கிருபையின் காலம் எப்பொழுது முடியும் என்பதை இந்த வேதாகமத்தின் சத்தியம் நமக்கு ரொம்ப நுட்பமா சொல்லி கொடுக்குதுங்க. ரொம்ப கவனமா இந்த சத்தியத்தை ஒருவேளை படிப்போம் அப்படின்னா அங்க என்ன சத்தியம் இருக்கிறது என்பதை நம்ம என்ன பண்ணிக்க முடியும், தெளிவா புரிஞ்சிக்க முடியும். அன்பானவர்களே, முதல் காரியத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப பிதாவாகிய தேவன் குமாரனை பார்த்து சொன்னாரு, உன் சத்துருவை நான் உனக்கு பாதபடியாக்கி போடுவேன், அது வரைக்கும் வலது பார்சல உட்காரு அப்படின்னு சொன்னாரு. அந்த வலது பார்சல் உட்காரதுனா என்ன அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும், பரிந்து பேசுகிற ஊழியம். இந்த பரிந்து பேசுகிற ஊழியத்தை கிறிஸ்து எப்போ தொடங்கினாரு? நான் முன்னாடி இருக்கிற செய்திகள் அதை தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். எப்போ தொடங்கினார் பரிந்து பேசுகிற ஊழியத்தை? 1844 அக்டோபர் 22. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனாரு. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு புள்ள போய் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா பரிந்து பேசுகிற ஊழியத்தை தொடங்கிட்டார். அப்ப கிறிஸ்து பரிந்து பேசுகிற வேலையை தொடங்கி இருக்கிறாரு. அந்த பரிந்து பேசுகிற வேலையினுடைய முடிவு யார் பாதபடியாக்கி போட்டுருவார்? பிதாவாகிய தேவன் சத்துருவை பாதபடியாக்கி போடுவார். முதல் காரணம், சத்துருவை பாதபடியாக்கி போடுவேன் அப்படின்னு சொன்னாரு. சத்துருவின் தலையை நீங்க நசுக்குவீங்க அப்படின்னு சொன்னாரு. கிறிஸ்து தலையை நசுக்குவாரா, இல்ல கிறிஸ்து வேற யாரையாவது கொண்டு சாத்தானுடைய தலையை நசுக்க போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? பவுல் அப்போஸ்தலன் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அப்படின்றத எப்பயெல்லாம் பவுலுடைய புத்தகங்களை போய் வாசிக்க போறனோ அப்பையெல்லாம் ஆவியானவர் பவுலுடைய அந்த அற்புதமான அந்த புத்தகங்கள் இருந்து அநேக சத்தியங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அதுல முதல் காரணம் பாருங்க, இங்க பிதாவாகிய தேவன் சொன்னாரு, சத்துருவை பாதபடியாக்கி போடுறேன், அவனை நீங்க மிதிப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா மிதிக்க போறது யார் என்பதை பவுல் அப்போஸ்தலன் அவ்வளவு தெளிவா சொல்லி வச்சிருக்கிறார். யார் தெரியுங்களா? ரோமர் புத்தகம் வாங்கல, 16வது அதிகாரம் வசனம் 20 வாசிக்கலாங்களா? பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய இருப்பதாக ஆமேன். நம்ம சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவன் குமாரனை பார்த்து சொன்னாரு, நீ கொஞ்சம் உட்காருப்பா, நான் உன் சத்துருவை உனக்கு பாதபடியாக்கி போடுறேன், நீ அவன் தலையை நசுக்குவேன் அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் கிறிஸ்து கிட்ட சொன்னாரு. இப்ப கிறிஸ்து சாத்தானுடைய தலையை ஏற்கனவே ஒரு முறை சிலுவையில் நசுக்கிட்டாருங்க, வெற்றி சிறந்துட்டாருங்க. ஆனா மீண்டும் அந்த ஆதியாகமம் 3:15 எப்படி நிறைவேறுகிறது என்பதை இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். சரிங்க, கிறிஸ்து சாத்தானுடைய தலையை நசுக்கி போடுறாரு. யார் சாத்தானுடைய தலையை மிதிப்பாங்களாம்? யார் சாத்தானுடைய தலையை மிதிப்பாங்களாம்? வசனம் சொல்லுது, நீங்க தான் சாத்தானுடைய தலையை நசுக்க போறீங்க. எங்க ஒரு கேள்வி கேட்குறேன், யோசித்து பாருங்க. சாத்தானுடைய தலையை நசுக்க போறது நம்ம தான் அப்படின்றது அவனுக்கு தெரியுமா? தெரிஞ்சவன் சும்மா இருப்பானா? என்ன செய்வான் அவன்? ஓஹோ,
என் தலையை நசுக்கிறதுக்கு உங்க தெய்வம் உங்களை கொண்டு வராரா? ஆஹா, நீங்க எப்படி என் தலையை நசுக்கிறீங்க நான் பார்க்குறேன். நீ அவருக்கு பிள்ளையா இருந்தா தானே தலையை நசுக்குவேன். நான் உன்னை அவர் பிள்ளையாய் மாற்றாதபடிக்கு என்னென்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னா, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. வேத வசனம் சொல்லுது, அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அவன் அறிந்தபடியினால எப்படி இறங்கியிருக்கிறானா, மிகுந்த கோபத்தோடு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறானா, வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். அவன் வகை தேடி யாரை சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா, தேவன் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கூட்டத்தை எதற்காக ஆயத்தப்படுத்துறாரு அப்படின்னா, இந்த கூட்டம் வரப்போகிறது, வந்து என்ன செய்ய போகிறது அப்படின்னா, சாத்தானுடைய தலையை நசுக்க போகிறது. சாத்தானுடைய தலையை கிறிஸ்துவானவர் நசுக்கி காலின் கீழாக போடும் பொழுது அவர்கள் சாத்தானை மிதிப்பார்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. அன்பானவர்களே, அப்ப ஏற்கனவே கிறிஸ்து ஒரு முறை சிலுவையில் தலையை நசுக்கிட்டாரு. மீண்டும் சாத்தானுடைய தலையை நசுக்குவதற்கு ஆண்டவர் யாரை பயன்படுத்துறாரு? அவருடைய பிள்ளைகளை பயன்படுத்துறாருங்க. அதை தான் பவுல் அப்போஸ்தலன் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவர் சீக்கிரத்தில் உங்க காலின் கீழே சாத்தானை நசுக்கி போடுவாரு, நீங்க மிதிப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? எப்பங்க சாத்தானை காலில் போட்டு மிதிப்போம் நம்ம தெரியுங்களா உங்களுக்கு? எல்லாரும் 91வது சங்கீதத்தை மனப்பாடமாக நம்ம வாசிப்போம். ஞாபகம் இருக்குதுங்களா? 91வது சங்கீதத்தை மனப்பாடமாக வாசிப்போம். அந்த 91வது சங்கீதத்தில் தான் நாம் எப்போ சாத்தானை மிதிப்போம் அப்படி என்பதை ஆண்டவர் அவ்வளவு தீர்க்க தரிசனம் அதுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறாரு. எப்போ தெரியுங்களா? வாங்க 91வது சங்கீதம் வாங்கலேன், வாசிச்சுட்டு இதில் இருக்கிற ஒரு முக்கிய கருத்தை நம்ம படிக்க போகிறோம். ஆண்டவர் எதுவரைக்கும் பரிந்து பேசுவார், ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்றத அவ்வளவு ஆழார்த்தமாக பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. நம்ம கொஞ்சம் காது கொடுத்து ஆண்டவருக்கு செவி கொடுத்தோம் அப்படின்னா சத்தியம் மின்னது என்று நம்மால் என்ன பண்ண முடியும், தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். 91வது சங்கீதம் 91வது சங்கீதத்தில் 10வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். 13வது வசனத்தை பாருங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். இப்போ ஒரு கேள்வி, இங்க ஆண்டவர் சொன்னாரு சிங்கத்தின் மேலும் அப்படின்னு சொல்றாரு. வேதாகமத்தில் சிங்கம் என்பது யாரை குறிக்கும் தெரியுங்களா? ஆண்டவரையும் குறிக்கும், யாரையும் குறிக்கும், சாத்தானையும் குறிக்கும். சிங்கத்தின் மேலும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது விரியன் பாம்பின் மேலும் அப்படின்னு சொல்றாரு. பாம்பு என்பது வேதாகமத்தில் யாரை குறிக்கும்? சாத்தானை தான் குறிக்கும். அப்ப ஆண்டவர் அருமையான ஒரு விஷயத்தை அங்க வச்சிருக்கிறாரு. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். இந்த மிதித்து போடுகிற காலம் எந்த காலம் தெரியுங்களா? அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. எந்த காலம் ஆண்டவர் சொல்றாரு? அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்கலத்திலே வைப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, அவன் என் நாமத்தை அறிஞ்சிருக்கிறபடினால அவனை நான் விடுவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. தானியேல் 12:1 யாருக்கெல்லாம் ஞாபகம் வருது? மிகாவேல் எழும்புகிற காலம் எப்படிப்பட்ட காலம்? ஆபத்து காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோமே. அந்த ஆபத்து காலம் எந்த காலம் அப்படின்னா வாதையின் காலம் அப்படின்னு ஏற்கனவே படிச்சிருக்கிறோமே. அப்ப ஆண்டவர் ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. சாத்தானை மிதிக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. அவனை நசிக்கவும் காலின் கீழே போடுவாரு. நீ வலு சர்பத்தின் மீதும் பால சிங்கத்தின் மீதும் நீ நடத்து அவனை மிதித்து போடுவாய் அப்படின்னு சொல்றாரு. எந்த காலம் அப்படின்னா வாதையின் காலம். அன்பானவர்களே, சாத்தானை மிதிக்கிறது வாதையின் காலம் சரிதான். இப்போ அந்த வாதையின் காலத்தில் தான் சாத்தானை மிதிச்சு போடும் அப்படின்றத பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களாக நம்ம பார்த்து கொண்டே வரோம். ஆனால் இரண்டாவது ஒரு கேள்வியை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? ஆண்டவர் வலது பாரத்தில் உட்கார்ந்தார் இல்லைங்களா? அந்த வலது பாரத்தில் உட்கார்ந்தவர் எதுவரைக்கும் பரிந்து பேசி கொண்டிருப்பார். நான் அதுக்கு வேறொரு வார்த்தையை சொன்னேன். ஆண்டவர் பரிந்து பேசுகிற வரைக்கும் தான் நமக்கு கிருபையின் காலம். அவர் பரிந்து பேசல முடிச்சிட்டார் அப்படின்னா எது முடிஞ்சிச்சு? கிருபையின் காலம் முடிந்தது. அப்போ 2 கேள்விக்கு ஒரே ஆன்சர் தான். ஒரே ஆன்சர் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் எப்பொழுது தன்னுடைய பரிந்து பேசுதலின் ஊழியத்தை முடிப்பார்?
ஆண்டவர் எப்பொழுது கிருபையின் காலத்தை முடிப்பார் அப்படி என்பதற்கு 110வது சங்கீதம் இதே விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை கூட்டி நமக்கு வழங்குது. வாசிக்கலாங்களா? வாங்க, 110வது சங்கீதம் வசனம் 1 மீண்டும் நான் வாசிக்க போறேன். கவனமாக கவனிங்க, ரொம்ப மிக முக்கியமான சத்தியம். அந்த சத்தியத்தில் உங்களையும் என்னை ஆண்டவர் எப்படி காட்டுறாரு அப்படின்றத பாருங்களேன். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சல் உட்காரும் என்றார். கர்த்தர் சியோனில் இருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாய் பரிசுத்த அலங்காரமுள்ளவர்களாய் இருப்பார்கள். அங்க அழகா ஒரு வார்த்தையை போடுறாங்க. என்ன வார்த்தை? உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாய் பரிசுத்த அலங்காரமுள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் ஒருவரும் பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாராம். ஆண்டவர் பரிந்து பேசிக்கொண்டிருந்த வேளையில எந்த கூட்டம் பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அழகான வார்த்தைகளை வேதாகமம் அச்சடிச்சு நமக்கு கொடுக்குது. என்ன வார்த்தை பாருங்களேன். உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாம் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களா இருப்பார்கள். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பரிசுத்த அலங்காரத்தோடு இருப்பாங்களாம். எப்ப? கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற வேளையில அவருடைய பிள்ளைகள் பரிசுத்த அலங்காரத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்றாரு பாருங்களேன். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் பிறக்கும். ஒரு கூட்டம் பிறக்கும். எப்ப பிறக்கும் அப்படின்னா கிறிஸ்து ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் பரிந்து பேசுகிற வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பூமியில கிறிஸ்துவுக்கான ஒரு கூட்டம், கிறிஸ்துவுக்கான ஒரு சந்ததி பிறந்திருக்குமா. ஏன் ஆண்டவர் வலது பார்த்துல போய் உட்கார்ந்தார் என்பதுக்கு 4வது வசனத்தில் சொல்றாங்க பாருங்க. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார். அன்பானவர்களே, ஏன் கிறிஸ்து பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் பரிந்து பேசுகிற வேலையை தொடங்கினார் அப்படின்னா, நேற்று மல்கியா 3வது அதிகாரத்தில் ஒரு வசனம் வாசிச்சோமே, 3வது வசனம் ஞாபகம் இருக்குதுங்களா? அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு என்ன செய்வாருங்களா? லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் மாறும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும். அடுத்த வார்த்தை என்னங்க? பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார் அப்படின்னு சொல்லி வசனத்தை வாசிச்சோமே. கிறிஸ்து பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறாரு. என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறார்னா அவர் பரிந்து பேசுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறாரு. அந்த பரிந்து பேசுகிற வேலை யாருக்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. அவருடைய கூட்டம் இந்த பூமியில பிறக்க வேண்டியதா இருக்கிறது. அவருடைய கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா இருக்க போகுது அப்படின்னா பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோமே. கிறிஸ்து எதுவரைக்கும் அவர் பரிந்து பேசுவார் அப்படின்னா இந்த பூமியில ஒரு கூட்டம் பிறக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த கூட்டம் பிறக்கிற வரைக்கும் கிறிஸ்து பரிந்து பேசுவார். 1844 அக்டோபர் 22 ஒவ்வொரு வருடமும் வரும்பொழுதெல்லாம் என் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்புதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட 1844 எத்தனை வருஷம் ஆண்டவர் பரிந்து பேசுறாரு தெரியுங்களா? 180 வருடங்கள் இதுவரைக்கும் கடந்து வந்திருக்குதுங்க. 180 வருடங்களா கிறிஸ்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரு. ஏன் 180 வருஷங்களா பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா வேத சத்தியம் சொல்லுது கிறிஸ்து பரிந்து பேசுறதுல எப்ப முடிக்க முடியும் அப்படின்னா அவருக்கான கூட்டம் இந்த பூமியில பிறக்கிற வரைக்கும் ஆண்டவர் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறாரு. அவருடைய கூட்டம் பூமியில பிறந்துருச்சுன்னு வச்சுங்களேன், எது முடிஞ்சிரும்? பரிந்து பேசுறதுக்கான ஊழியம் முடிஞ்சிரும். கேள்வி, இங்க ஒரு கூட்டம் பிறக்கும் பிறக்கும் பிறக்கும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே, என்னங்க தாயின் கர்ப்பத்தில் இருந்து மீண்டும் பிறக்கிற காரியத்தை பற்றி இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா? இல்லை என்னங்க, இயேசுக்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், எப்பா மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லிட்டீங்க, எப்படி நான் மீண்டும் என் தாய் கருவில் போய் பிறந்தா வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார் பாருங்க. யாருங்க கேட்டது? நிக்கேதோமை போல இன்னைக்கு நம்ம கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? ஒரு கூட்டம் ஆண்டவருக்காக பிறக்கும் பிறக்கும்னு சொல்லி கொண்டிருக்கிறோமே, அந்த கூட்டம் இனிமேட்டு தான் பூமியில பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோமா?
என் வாழ்க்கையில் ஒரு ஜெபம் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. என்ன ஜெபம் தெரியுங்களா? ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்மை அறியாத நாட்களில் எப்படி எப்படியோ வாழ்க்கை வாழ்ந்தேன்ப்பா. ஒருவேளை அந்த வாழ்க்கையில் நான் இருந்திருந்தேன் அப்படின்னா எங்கேயோ பாவத்துக்கு மரித்து பாவத்துள்ள போய் எங்கேயோ அழிஞ்சு போயிருப்பேன் ஆண்டவரே. ஆனால் சத்தியத்தை கொடுத்து என்னை உங்கள் பிள்ளையாக நீங்கள் அழைச்சிட்டீங்க. இந்த உலகத்தில் வாழ்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுப்பா. பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு எத்தனை போராட்டம் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியலைப்பா. ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா. அப்படியே மீண்டு வந்து உங்கள் கரங்களை எப்படியாவது பிடித்து கொண்டு அந்த பரலோகம் வந்துடணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. நீங்கள் எப்போ வருவீங்க, எப்போ என்னை கூட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அநேக நாட்களாக நான் ஜெபித்த ஜெபங்கள் இருக்குதுங்க. நீங்கள் யாராவது அப்படி ஜெபிச்சிருக்கிறீங்களா? ஆண்டவரே சீக்கிரம் வாங்க வாங்கன்னு ஜெபிச்சிருக்கிறீங்களா? இந்த செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா, வருகைக்காக காத்திருக்கிற கூட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே சீக்கிரம் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய ஜெபம் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஆண்டவரே சீக்கிரம் வாரும் சீக்கிரம் வாரும், நான் முத்தூதுவின் செய்தியை போய் சொல்றேன், போய் இந்த இடங்கள்ல சத்தியங்களை அறிவிக்கிறேன், ஊழியத்துக்கு இதையெல்லாம் நான் செய்யறேன், நீங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி இந்த பூமியில கிறிஸ்துவை நோக்கி சீக்கிரம் வாரும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா ஜெபம் பண்றாரு? நான் வந்தா நீ பரலோகம் வர முடியாதுடா. என்கிட்ட சொன்ன வார்த்தைங்க. என் ஆண்டவர் இன்னைக்கு இந்த பூமியில 2ஆம் முறை வந்துட்டார் அப்படின்னா அநேகர் பரலோகத்துக்கு வர முடியாது. ஏன் அப்படின்னா பனிக்கு சமானமான கூட்டம் பிறக்கல. எவன ஜனம் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற கூட்டமா அவருடைய ஜனம் மாறல. பிதாவிடத்துல வலது பரத்துல உட்கார்ந்து தொடர்ந்து பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. யாருக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா, அவருடைய கூட்டம் மனப்பூர்வமாய் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் குணத்துல பிறப்பதற்காக அவர் தொடர்ந்து பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. நம்ம மனசாட்சிக்கு தெரியும் இல்லைங்களா? ஆண்டவர் ஒருவேளை இன்னைக்கு வந்துட்டார் அப்படின்னா எத்தனை பேர் பரலோகத்தை பிரவேசிப்போம்? எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும்? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் சொன்ன பாத்தீங்களா? அவருடைய இரக்கம் எங்க வெளிப்படுகிறது அப்படின்னா 180 வருடங்களுக்கு மேலாக கிறிஸ்து பரிந்து பேசுகிற வேலையை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருக்கிறாரு. யாருக்காக அப்படின்னா அவருடைய கூட்டம் இந்த பூமியில பிறக்க வேண்டும், தேவஜனம் அவர்கள் பரிசுத்தமுள்ள அலங்காரங்களாய் மாற வேண்டும் என்பதற்காக இரக்கமுள்ள பிதாவினிடத்தில் இரக்கமுள்ள தேவன் தொடர்ந்து மன்றாட்டத்தை ஏற்று கொண்டிருக்கிறார். நான் ஜெபிச்சேன், இந்த உலகம் கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே, என்னால் இருக்க முடியல, வந்து பரலோகம் கூட்டு போயிடுங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், நான் வந்துட்டேன், நீ வர முடியாதுப்பா. ஏன் ஆண்டவரே அப்படி சொல்கிறீங்க? உன் குணம் மாறலையே. எத்தனை சத்தியத்தை படிச்சிருக்கிற, எத்தனை பிரசங்களை கேட்டிருக்கிற, நீ எத்தனை வருட காலமாக இந்த சபையில் நீ இருக்கிற, ஏன் உன் குணம் மாறவே இல்லை? சிலுவையின் காட்சியை பார்க்கும் போதெல்லாம் கண்ணீர் வடிக்கிறியே, கிறிஸ்துவின் பாடுகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீர் வடிக்கிறியே, அந்த கண்ணீர் எது வரைக்கும் உனக்கு இருக்குது? தெரியலையா ஆண்டவரே? உனக்காக தான்டா நான் இவ்வளோ லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு புரியலையா? நீ மாறாம யார் வர முடியாது, நான் வர முடியாது. ஒருவேளை நான் வந்துட்டேன் அப்படின்னா உனக்காக என் உயிரே கொடுத்தது அர்த்தம் இல்லாமல் போயிடும். மகனே, நீ மாறிடல அப்படின்னா, உன் குணம் மாறலை அப்படின்னா நீ ஒருபோதும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கவே முடியாது. அன்பானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் காலத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சுங்க பவுலுக்கு. என்ன தெரியுங்களா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை பவுல் எழுதுறாரு. அதையெல்லாம் மரண வீடுகளில் நம்ம போய் வாசிக்கிற வசனங்கள். இதோ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள், பின்பு நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு பவுல் சொன்னார். பார்த்தீங்களா? பவுலுடைய காலத்தில் ஒரு நம்பிக்கை என்ன தெரியுங்களா? என்னுடைய காலத்தில் கிறிஸ்து வருவார்னு பவுல் நம்பினார். அதனால தான் அந்த வார்த்தையை அவரால் சொல்ல முடிஞ்சு, நான் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்க மாட்டேன், நான் என்ன செய்வேன்னா மறுரூபம் ஆகி போயிடுவேன். ஏன் அப்படின்னா கிறிஸ்து என்னுடைய காலத்தில் வருவார். பவுலுடைய காலத்தில் வந்தார் ஆண்டவர்? வரலங்க. அதுக்கு பிறகாக வில்லியம் மில்லருடைய காலத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சத்தியங்களை கூர்ந்து கொண்டு படிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம்.
வில்லியம் மில்லருடைய காலத்திலும் அவர் அந்த ஈவெண்ட்டை தான் தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. அதற்கு பிறகாக கிறிஸ்து வருவதற்கு அநேக வாய்ப்புகள் இருந்த போதிலும் கிறிஸ்து அப்பையும் வரல. நம்ம தீர்க்கதரிசி எழுதுறாங்க, தீர்க்கதரிசனுடைய காலத்திலும் கிறிஸ்து வருவார்னு சொல்லி எதிர்பார்த்தாங்களாம், அவங்களுடைய காலத்திலும் கிறிஸ்து வரலையாம். நான் இந்த 3 காலங்களையும் யோசிச்சு பார்க்குறேன். ஆண்டவர் வருகிறதா இருந்தால் எப்போவே வந்திருக்கணும். பேதுரு எழுதுறாரு, கடைசி நாட்கள் பரியாச கூட்டம் ஒன்று வருது. அந்த பரியாச கூட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, உலகம் சிருஷ்டித்த நாள் முதல்ல அப்படியே இருக்குதே, ஆதாம் முதல் உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட நாள்ல இருந்து அப்படியே இருக்குதே, கிறிஸ்து வராரு வராரு வராருன்னு சொல்லி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, வருவார் என்ற வாக்கு தத்தம் எங்கே? பரியாசக்காரங்க கேட்குறாங்களா? சரிங்க, இந்த கேள்வி உங்ககிட்ட யாராவது கேட்டிருக்கிறாங்களா? கேட்கும் பொழுதெல்லாம் என்னங்க நினச்சிருக்கிறீங்க நீங்கள்? நம்ம எல்லாம் என்ன தெரியுங்களா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் முத்தூது அறிவிக்கப்படல, இன்னும் செய்தி போகல, பாரு அவங்களுக்கு மிருகத்தின் முத்திரை தெரியாது, பாருங்க அவங்களுக்கு இந்த சத்தியம் தெரியாது, அவங்களாம் தெரிஞ்சாதான் வருவார், அவங்களுக்கெல்லாம் இன்னும் புரியலை, அங்கே பாருங்க ஒரு கூட்டம் கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு இருக்குது, இங்க பாருங்க ஒரு கூட்டம் கிறிஸ்தவன்ற பேர்ல ஆண்டவருடைய அன்பை அறியாம இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்க மாறல அவங்க மாறல அவங்க மாறலன்னு சொல்லி என் கரங்கள் எல்லாம் மற்றவங்களை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையில ஆண்டவர் கண்ணீர் வடித்த கண்களோடு என்ன பார்க்குறாரு, அடுத்தவங்கிட்ட கையை நீட்டுற, நீ ஏன்பா உங்ககிட்ட கையை நீட்ட மாட்ற? நான் சொன்னது உனக்கு புரியலையா? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் சொன்னனே, நீ மாறி இருந்தா அவன் மாறி இருப்பானே, நீ மாறாம எப்படி அவனை மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிற? பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னனே, நீ உப்பா இல்லாம நீ சாரமற்று போன வாழ்க்கையோடு நீ இருக்கும்போது எப்படிப்பா அடுத்தவன் மனம் திரும்பலன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஆண்டவர் இந்த சத்தியத்தை பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டுடைய வருகை துரிதப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டுடைய வருகையை நான் துரிதப்படுத்துகிறவனா இல்லை, மாறா ஆண்டுடைய வருகையை தாமதப்படுத்தி கொண்டிருக்கிற பாவியிலும் பாவி பிரதான பாவி என்பதை நான் உணர்ந்துக்கிட்டேங்க. இத்தனை வருஷமா ஆண்டவர் பரிந்து பேசல தொடர்ந்துகிட்டே இருக்கிறாரு. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், சீக்கிரம் வாங்க வாங்கன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவரு சொல்றாரு, நான் வந்தா உன் கதை முடிஞ்சிடும். ஏன் ஆண்டவரே, உன் குணம் மாறலையேப்பா, உன் மாம்ச இச்சை உன்னை விட்டு போகலையே, தீமைக்கு எதிர்த்து நிற்காதீங்கன்னு பைபிள் வசனத்தை வாசித்துறியே, தீமைக்கு எதிர்த்து நின்னுறியப்பா, சபிக்கிறவங்களுக்கு நன்மை செய்யணும் சொன்னேனே, உன்னை சபிக்கிறவங்களுக்கு நன்மை செய்யணும் சொன்னா அதன்படி நீ வாழலையே. ஆமாண்டவரே, நான் வாழலப்பா, நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுடைய வருகையை நான் துரிதப்படுத்தி ஊழியம் செஞ்சு துரிதப்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையால் உங்களை நான் அழிச்சிக்கிட்டு இருக்கிறேன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதப்படியில் விழுந்தங்க. நான் அன்பானவர்களே, நீங்கள் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? சீக்கிரம் வாங்க ஆண்டவரே, சீக்கிரம் வாங்கன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? நான் ஒன்று சொல்லட்டுங்களா, நீங்களும் நானும் மாறாமல் பரிசுத்த அலங்காரமுள்ள கூட்டம் பிறக்காம கிறிஸ்து ஒருபோதும் இந்த பூமியில் அவர் வருவதற்கு பிரியப்படுவதே கிடையாது. அவர் எது வரைக்கும் பரிந்து பேசுறாரு அப்படின்னா, அவருக்கு பணிக்கு சமானமாய் அந்த யவன ஜனம் பிறக்கிற வரைக்கும், அவருக்கென்று ஒரு கூட்டம் பிறக்கிற வரைக்கும் ஆண்டவர் பரிந்து பேசல் நிறுத்தவே முடியாது. ஏன் தெரியுங்களா? வசனத்தை வாசிக்கிறோம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும். அவர் மனசை பார்த்தீங்களா? பூமியில் இருக்கிற ஒருவங்க கூட கெட்டு போகக்கூடாதாங்க, அதனால தான் இவ்வளவு தாமதம். இப்போலாம் என் ஜெபமே மாறிடுச்சு. இவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆண்டவரை சீக்கிரம் வாங்க வாங்கன்னு ஜெபிச்ச ஜெபம் எனக்கு எப்படி தெரியுங்களா மாறிடுச்சு? வந்துடாதீங்க ஆண்டவரே, வந்துடாதீங்கப்பா, நீங்கள் வந்தீங்க அப்படின்னா என் ஜனம் ஒன்று கூட உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்காதுப்பா, என்னால் கூட பிரவேசிக்க முடியாத வாழ்க்கை தான்ப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பாவத்தை விடலை, அக்கிரமத்தை விடலை, அநியாயங்களை விடலை, வேதத்தை கையில் எடுக்கிறேன்னா அந்த வேத புத்தகமாகவே மாறலை. ஒருவேளை நீங்கள் இப்போ வந்துட்டீங்க அப்படின்னா முடியாது. என் ஜெபமெல்லாம் எப்படி மாறிடுச்சுன்னா, காலத்தை கொடுங்க, காலத்தை கொடுங்க, போகிறேன், செய்தி அறிவிக்கிறேன், நான் என்ன தொட்ட சத்தியத்தை மற்றவர்களும் தொடும்படியான பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தோடு தாங்க நான் நின்று கொண்டிருக்கிறேன். அவர் கண்ணீர் விட்டு அழுகிற காட்சி கல்வாரி சிலுவையை சில நேரங்களில் பார்க்கும்பொழுது கண்ணீரை சிந்து தொடச்சிட்டு போயிடுறோம். எது வரைக்கும் தெரியுங்களா?
ஆலயத்தை விட்டு கடந்து போகிற வரைக்கும் தான். ஆலயத்தை விட்டு கடந்து போனா எனக்கு தெரியலைங்க, நம்ம சபை எத்தனை வருஷமா இருக்குது எனக்கு தெரியல. ஒருவேளை பரிசுத்தம் உள்ள அலங்காரத்தோடு இந்த திருச்சபை எழும்பி நின்று இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் எத்தனை விதமான ஊழியத்தை இந்த பகுதியில் செய்திருப்பார் நினைச்சு பாருங்களேன். அன்பானவர்களே, நமக்கு காலம் இல்லைங்க. கிறிஸ்து நீங்கள் நானும் மாறலை அப்படின்னா அவர் தொடர்ந்து படிந்து பேசிக்கிட்டு இருப்பார் நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் அவருக்கான கூட்டத்தை அவர் சுத்திகரிப்பு செய்து கொண்டிருக்கிறாரு. யாரெல்லாம் பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டுட்டு ஆண்டவரே இரக்கம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குதோ அந்த கூட்டத்தை சுத்திகரிப்பு செய்து கொண்டே இருக்கிறாரு. அந்த கூட்டம் பிறந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த கூட்டத்துக்கு ஆவியானவரை கொடுத்து பின்மாறின ஆவியை கொடுத்து உரத்த சத்தத்தை கொடுத்து ஊழியத்தை முடிச்சிருவார். மனம் மாறாத நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் எப்படி தான் இருக்க முடியும்? இதே நிலைமை தான். அது அவரால் தாங்கிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்த தெய்வங்க அவர். இன்னைய வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறது எதனால் அப்படின்னா உங்களை என்னை இழந்துடக்கூடாது என்பதற்காக தான் போராடிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய போராட்டத்தை நம்ம எப்படி நினச்சி பார்க்குறோன்னு யோசித்து பாருங்களேன். வாரம் வாரம் சபைக்கு வரோம், சத்தியத்தை கேட்குறோம், எல்லாத்தையும் செய்கிறோம். ஆனால் என் சுபாவம் மாறி இருக்கிறதா? என் குணம் மாறிடுச்சா? பைபிள் சொல்லுதே பரிசுத்த அலங்காரத்தோடு அந்த கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே. பரிசுத்த அலங்காரம் என்பது வேற ஒன்றும் இல்லைங்க, தேவ குணங்க. தேவ குணத்தோடு அந்த கூட்டம் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிறோம். அந்த கூட்டம் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். 1,44,000 பேர். அந்த கூட்டமாக நாம் மாறி இருக்கிறோமா, பிறந்திருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. இந்த சத்தியத்தை படிக்கும்போது நான் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கிட்டேன். ஆண்டவரே, உலக அழிவுக்கு காரணம் அவன் இவனு சொல்லி நான் கையை அங்கெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உலக அழிவுக்கு காரணம் யாரு? நான் மாறிட்டா எல்லாம் மாறிடும். நான் மாறாத இருக்கிறதுனால உலகம் என்ன பண்ணல, மாறலை. நான் உலகத்துக்கெல்லாம் போய் செய்தி அறிவிச்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் யாருக்கு செய்தி அறிவிக்கலை? எனக்கு நானே செய்தி அறிவிக்கலை. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, இது நித்திரையை விட்டு எழும்பத்தக்க வேலை ஆயிற்றென்று காலத்தை அறிந்தவர்களாய் என்ன செய்யணுங்களா சொல்லும்போது சொல்றாரு, நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை வந்துடுச்சுப்பா, காலத்தை அறிஞ்சவங்களாம் மாறுங்க. ஏன் அப்படின்னா நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு எவ்வளவு சமீபமாக இருந்ததோ அதை பார்க்கலும் எப்படி இருக்குதுங்களா, அதிக சமீபமாக இருக்கு. ரட்சிப்பு என்பது யாரை குறித்து பேசுறாரு தெரியுங்களா? யோவான் 4:22 எடுத்து வாசித்து பாருங்க. ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ரட்சிப்பாகிய கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாரு. நாம் விசுவாசிகள் ஆன போதே அவருடைய வருகை எவ்வளவு சமீபம் அப்படின்னா இன்னைக்கு வெகு சமீபம். அவருக்கான கூட்டத்தை ஆண்டவர் சுத்திகரிப்பு செய்து கொண்டிருக்கிறாரு. பணிக்கு சமான கூட்டம் எங்கெல்லாம் ஒப்படைப்போடு பாவத்தை விட்டு ஆண்டுடைய சமூகத்தில் தாழ்த்தி தத்தம் செய்திருக்கிறதோ அந்த கூட்டத்தை ஆண்டவர் சுத்திகரிப்பு செய்து கொண்டிருக்கிறாருங்க. ஒரு தவறான உபதேசம் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? என்ன தவறான உபதேசம்? இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பாவம் செய்கிற எல்லாருக்காகவும் கிறிஸ்து பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. வசனம் அப்படி தான் சொல்லுது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் கிறிஸ்து இன்னைக்கு யாருக்காக மட்டும்தான் அவர் பரிந்து பேச முடியும் அப்படின்னா ஆசரிப்பு கூடார சத்தியத்தின் அடிப்படையில் ஒரு பாவி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு அவன் தேவ சமூகத்தை நாடி. இன்னைக்கு நம்ம எங்க நிற்கிறோம்னா பாவ நிவாரண பண்டிகை நாளில் நிற்கிறோங்க. யாருடைய பாவம் பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு மாற்றப்பட்டுச்சோ, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாவம் மகா பரிசுத்தத்துக்குள்ள மாற்றப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய பாவத்துக்காக தான் கிறிஸ்து என்ன பண்ண முடியும், பரிந்து பேச முடியும். என் பாவத்தை நான் பலிபீடத்துக்கு கொண்டு போயிட்டேனா, என் பாவத்தை நான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போயிட்டேனா, என் பாவம் மகா பரிசுத்தத்துக்குள்ள போயிடுச்சா, இல்லை என் பாவம் என்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்குதா? சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் நாளுங்க இது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய பாரம் எல்லாம் ஒன்றே ஒன்று தான். என் கூட்டம் எனக்காக எழும்பலைன்னா யாருப்பா ஊழியத்தை முடிப்பாங்க? என் ஜனம் எனக்காக எழும்பலைன்னா நான் யாரை வச்சு ஊழியத்தை முடிக்க முடியும்? யோசித்து பாருங்களேன். ஆண்டவருக்கு இந்த பகுதியில் மீதமான ஜனம்னா யாருங்க? அவருக்கு சொந்த ஜனம்னா யாருங்க? நம்ம தானே. நம்மளே நம்ம தகப்பனை தாங்கலை அப்படின்னா வேற யாருங்க நம்ம தகப்பனை தாங்க முடியும்? நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் இன்னைக்கு எப்படி நிற்கிறார் அப்படின்னா அக்கினி குப்பிகளை நிற்கிறாருன்னு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் பார்த்தீங்களா? ஆண்டவரே காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க நான் போய் அவரை கெஞ்சி
புறம்பாடி பாடிக்கிட்டு இருக்கிற. ஆனால் ஆண்டுடைய உள்ளம் எப்படி தெரியுமா இருக்குது? என்னை காப்பாற்ற வேண்டியவனே நீ தாண்டா. நீ மாறாம ஆண்டவர் மேலே சாத்தான் எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வச்சான்ல. அவர் அன்பு இல்லாதவர், அவர் சுயநலக்காரர், அவன் எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வச்சான்ல, சர்வதிகாரி. அதையெல்லாம் உடைப்பதற்கு தேவன் யாரை உருவாக்கி கொண்டிருக்கிறாருன்னா அவருக்காக இருக்கிற ஒரே ஒரு கூட்டம், மீதமான ஜனம். இந்த கூட்டம் போய் நிற்கணுங்க அங்கே. எங்கள் தேவன் அன்பானவர், நாங்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறோம், எங்கள் தேவன் எவ்வளோ மகத்துவமானவர் என்பதை இந்த கூட்டம் போய் பரலோகத்தில் சாட்சி பகரணுங்க. ஆண்டவரை விடுவிக்க வேண்டிய பிள்ளைகளாக நீங்கள் நான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுன்னு சிந்திச்சு பாருங்களேன். அன்பானவர்களே, ஆண்டவர் பரிந்து பேசுதலில் செய்து கொண்டே இருக்கிறாரு. எதர் வரைக்கும் அப்படின்னா அவருடைய யவன ஜனம் பிறக்கிற வரைக்கும், பனிக்கு சமானமாய் அந்த யவன ஜனம் பிறக்கிற வரைக்கும் ஆண்டவர் அங்கே பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த கூட்டம் பிறக்க போகுது, சாத்தான இந்த கூட்டத்தின் கால் கீழே ஆண்டவர் போட்டு மிதிக்க வைக்க போறாரு. பவுலப்போஸ்தலன் சொன்னது போல, சமாதானத்தின் கர்த்தர் உங்கள் கால்களின் கீழே சாத்தான் என்ன பண்ணுவாராம்? நசுக்கி போடுவார். நாம் அவர்களை மிதிப்போம் அப்படி என்பதுதான் வேதாகம சத்தியம். ஆனால் சாத்தான் புரிஞ்சுக்கிட்டான், நீ என் தலையை நசுக்க போறியா, நான் உன்னை என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, எந்த விஷயத்தில் கடவுளையும் நம்மளை விட்டு பிரிக்க முடியுமோ அந்தந்த விஷயங்களில் அவன் தொடர்ந்து செயலாட்டி கொண்டிருக்கிறான். வேதத்தை வாசிக்க முடியலை, ஜெபம் பண்ண முடியலை, ஊழியம் செய்ய முடியல, சகோதர சிநேகிதம் இல்லை, அன்பு இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு பிரிச்சுட்டான். நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் ஏதோ எதர்ச்சியாக நடக்குதுன்னு கிடையாதுங்க. மீதமான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது எதர்ச்சியாக நடக்கிற சம்பவம் அல்ல, அது எல்லாமே திட்டமிட்டு செயல்படுத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியா இறைவனுடைய அழுகுரல் ஒருவேளை உங்கள் காதுகளையும் என்னுடைய காதுகளையும் கேட்கும் அப்படின்னா, நான் ஒரு ஜெபம் பண்ண பார்த்தீங்களா, சீக்கிரம் வாங்க ஆண்டவரே சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி. அவர் சீக்கிரம் வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், நம்ம பரவாயில்ல போக முடியாது. மாறா என்னுடைய ஜெபம் எல்லாம் அந்த நாட்கள் எப்படி இருக்குது, நான் காலத்தை கொடுங்க ஆண்டவரே, நான் மாறுறேன்ப்பா, பிறரையும் மாற்றத்துக்குள்ளே வழி நடத்துகிறேன்ப்பா, வாதையின் காலத்தை கொண்டு வந்துடாதீங்கப்பா, இன்னும் கொஞ்சம் காலத்தை தள்ளி போடுங்க ஆண்டவரே, இயேசுவினுடைய இரண்டாம் வருகை துரிதப்படுத்த வேண்டிய இடத்துல சீக்கிரம் வாரும் ஆண்டவரேன்னு சொல்ல வேண்டிய நான் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஜெபத்தை ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன்? காலங்களை கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறேங்க. ஏன் தெரியுங்களா? ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய உள்ளம் புரிந்தது, நமக்கு ஆண்டவருடைய உள்ளம் புரிந்திருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.